புயல் வந்தால் மரங்கள் வேரோடு சாய்ந்து போகும், வீடுகள் சேதமடையும். ஆனால் புயல் கடந்த பின் சூரியன் மீண்டும் உதிக்கும். மெதுவாக அந்த இடத்தில் புதிய துளிர் பிறக்கும், புதிய வளர்ச்சியும் உருவாகும். அதேபோல் நமது வாழ்க்கையிலும் பாவம் ஒரு புயலாக வரும்போது அது நம்மை உடைத்துவிடும். எல்லாம் சிதைந்து விட்டது போல தோன்றும். ஆனால் தேவனிடம் உண்மையான மனமாற்றத்துடன் திரும்பினால் அவர் நமது உடைந்த வாழ்க்கையை மீண்டும் கட்டுகிறார், நமக்கு புதிய வாழ்வை தருகிறார். இஸ்ரவேல் மக்கள் தேவனிடமிருந்து விலகி வெறும் வெளிப்படையான ஆராதனையால் அவரை மகிழ்விக்க நினைத்தார்கள். ஆனால் தேவன் அவர்களிடம் கேட்பது பலியை அல்ல, இரக்கத்தை, தகன பலிகளை அல்ல, தேவனை அறிகிற அறிவை. நம்மிடமும் தேவன் இவைகளை எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து தியானிப்போம் வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நிகழ்ச்சி மூலம் கேட்பது மட்டுமல்லாமல் பலருக்கு நீங்கள் அறிமுகம் செய்வதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்து அவர்களும் கர்த்தரை பின்பற்ற வேண்டியது போல உண்மையாய் பின்பற்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்று நாம் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஓசியா 6:1 வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இது வடக்கு ராஜ்யத்திற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட கடைசி அழைப்பு. இதே வேளையில் எதிர்காலத்தில் தேவன் இஸ்ரவேலரை கண்டித்த பின் எவ்வாறு அவர்களை குணமாக்குவார் என்பதையும் நமக்கு கூறுகிறது. அவரே அவர்கள் காயங்களை கட்டுவார். இந்த வசனம் நமக்கு சொல்லும் சத்தியம் என்ன? அது எந்த தேசமாக இருந்தாலும் தேவன் பாவத்திற்காக தேசத்தை தண்டிப்பார் என்பதையும், ஒரு தேசம் கர்த்தரை அறிந்த தேசம் என்று கூறினாலும் பாவத்திற்கான தண்டனை உண்டு என்பதையும் நமக்கு காட்டுகிறது. கர்த்தரை அறிந்த ஜனக்கூட்டம் என்று கூறினாலும் கர்த்தருடைய வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போகும் பொழுது அந்த ஜனக்கூட்டத்திற்கும் தண்டனை வரும். பாருங்கள், ஓசியா 6:2. 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார் என்ற வாக்கியம் ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். யூதர்களும் யூதர்கள் அல்லாதவர்களும் நீதிமான்களாக்கப்படும்படியாக அவர் உயிரோடு எழுந்தார். இது எதிர்காலத்தில் இஸ்ரவேலரை மீண்டும் அவருடைய தேசத்திற்குள்ளே கொண்டு வந்து தன்னோடு அவர் சேர்த்து கொள்ள போகிறார் என்பதற்கு பொருத்தமான ஒரு வாக்கியமாக இருக்கிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே அந்த நாட்களை குறித்து உயிர்த்தெழுதல் என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதல் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவரின் அடிப்படையில் இருக்கும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மனுக்குலத்திற்கு கொடுக்கும் நன்மை என்ன? யார் யார் இயேசு எனது பாவத்திற்காகவும் தண்டனை ஏற்றுக்கொண்டு மரித்து உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மீட்படைவார்கள், அவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள், சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட சரியான உறவிற்குள்ளே வருவார்கள். ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே யூதர்களின் எதிர்காலத்தை குறித்து பவுல் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். நாம் வாழும் இந்த நாட்களிலே தேவனுடைய நோக்கமெல்லாம் திருச்சபையை கட்டுவதாகும். யூதர்களானாலும் யூதர்கள் அல்லாதவர்களானாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும், எந்த தேசத்திலே அவர்கள் வாழுகிறவர்களாக இருந்தாலும், இயேசுவை இரட்சகராக விசுவாசிக்கிறவர்கள் அனைவரையும் கர்த்தர் தன்னிடமாய் சேர்த்து கொள்வார். நாம் அனைவரும் இணைந்து அவரை தொழுது கொள்வோம். திருச்சபை குறித்த தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்திலே அவர் நிறைவேற்றி முடிக்கும் பொழுது இந்த உலகத்தை விட்டு திருச்சபையை எடுத்துக்கொள்வார். பின் இஸ்ரவேல் தேசத்திற்கு நேராக திரும்பி அவர்களை உயிரோடு எழுப்புவார். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தேவன் எதிர்காலத்திலே வைத்திருக்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்து வாக்குத்தத்த பூமிக்குள்ளே பிரவேசிக்கும் முன்னதாக கூட மோசே வரும் காலங்களை குறித்து 3வது முறை எப்படி தேவன் தன் ஜனங்களை மீட்டு எடுத்து அந்த பூமிக்குள்ளே கொண்டு வருவார் என்பதை குறித்து கூறியிருக்கிறார். ஓசியாவிலே நாம் வாசிக்கும் பொழுது 3ஆம் நாள் நம்மை எழுப்புவார் என்று வாசிக்கிறோம். 3வது முறையாக அவர்கள் மீட்கப்படுவது நிரந்தரமாக அவர்கள் மீட்கப்படுவதை கூறுகிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டதற்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் 3வது முறையாக கர்த்தரால் எழுப்பப்பட போவதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. சரி, ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம்,
அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்திலே வருவார். கவனித்தீர்களா? முன்மாதிரி என்பது மழை காலத்தில் பெய்யும் அதிகமான மழையை குறித்து கூறுகிறது. பின்மாறி என்பது அறுவடைக்கு சற்று முன் பெய்யும் குறைவான மழையை குறித்து கூறுகிறது. ஆனால் இன்று இஸ்ரவேலில் மழை மிக மிக குறைவானதாக இருக்கிறது. செழிப்பான தண்ணீர் வசதியே ஒரு தேசத்தை பயனுள்ள விளைச்சல் கொடுக்கும் தேசமாக்கும். ஆனால் இஸ்ரவேலிலே விவசாயம் செய்ய போதுமான தண்ணீர் இல்லை. இப்பொழுது இருக்கும் நிலைமையை பார்க்கும் பொழுது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது போல யூத ஜனங்கள் இப்பொழுது தங்கள் தேசத்திற்கு திரும்பி இருக்கவில்லை என்பது நமக்கு தெளிவாகிறது. இந்த ஜனங்கள் மீண்டும் கர்த்தரிடமாய் திரும்பும் பொழுது அந்த மக்கள் மீது மட்டுமல்ல, அந்த நிலத்தின் மேலும் மிருக ஜீவன் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும். 3வது வசனத்தின் ஆரம்பத்திலே அப்பொழுது நாம் அறிவடைந்து என்று வாசிக்கிறோம். இதுதான் எல்லாருடைய வாழ்க்கை பிரச்சனைக்கான தீர்வாகும். கர்த்தரை அறிதல் வாழ்க்கையின் இறுதிக்கே வந்துவிட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே இருந்த வாஞ்சையையும் இதுதான். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். அருமையானவர்களே, இன்றும் நமது வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றாலும் முதலாவது கர்த்தரை அறியும் அறிவிலே வளர வேண்டும். கர்த்தருடைய வசனம் இதை குறித்து மிக உறுதியாக நமக்கு கூறுகிறது. கர்த்தரையே மேலும் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இன்று நமக்கு இருக்கிறதா? அல்லது கர்த்தரை குறித்து நான் அறிந்திருக்கிறது போதும், இந்த நிலைமையிலே வாழுகிறோமா? கர்த்தர் என் பாவத்தை மன்னித்து விட்டார், அவர் என் வியாதியை குணமாக்கி விட்டார், என் வாழ்க்கையில் அற்புதம் செய்து விட்டார் என்ற அறிவு மட்டும் நமக்கு போதாது. நம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய உள்ளம் என்ன விரும்புகிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் அளவு மிக நெருக்கமாக தொடர்ச்சியாக நாம் அவரை அறிந்து வாழ வேண்டும். ஓசியா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். எப்பிராயீமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. கர்த்தர் மிகவும் சோர்ந்து போய் பேசுவது போல இங்கே நமக்கு தெரிகிறது. உங்களை இனி நான் என்ன செய்ய முடியும்? உங்களை நேசித்தேன் என்றாலும் நீங்கள் தொடர்ந்து பாவத்திலே வாழ்ந்தீர்கள், எனவே இப்பொழுது நான் உங்களை நியாயம் தீர்க்கப் போகிறேன் என்று கூறுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு என்பது தேவனுடைய ஒரு வினோதமான ஒரு செயல்தான். ஏனென்றால் அவர் ரட்சிக்கத்தான் விரும்புகிறார், நியாயம் தீர்க்க அவர் விரும்புகிறதில்லை. ஆனால் ஜனங்கள் தொடர்ந்து அவருக்கு முதுகு காட்டி அவரை விட்டு தூரம் சென்று கொண்டே இருப்பார்கள் என்றால் அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள், ஆனால் தேவனை குறித்த சரியான அறிவு உள்ளவர்களாக இல்லை. ஒரு முறை ஒரு செய்தித்தாள் ஒன்றிலே ஒரு மனிதன் உலகத்தில் காணப்படுகிற சமயங்களை குறிப்பிட்டு எழுதியிருந்தான். சமயங்கள் மனிதனை தெளிவற்றவன் ஆக்குகிறது, மனக்கண்களை குருடாக்குகிறது, எனவே சமயங்களை அகற்ற வேண்டும் என்று எழுதியிருந்தான். அதற்கு பதிலாக மறுநாள் அதே செய்தித்தாளிலே ஒருவர் இவ்வாறு ஒரு நல்ல பதில் எழுதியிருந்தார். சமயங்களின் விளைவுகளை குறித்து கடந்த நாளிலே வெளியிடப்பட்ட செய்தியை நான் ஒத்துக்கொள்கிறேன். சமயம் என்பது மனிதன் தேவனை சென்றடைய அவன் எடுத்துக்கொள்ளும் சுய முயற்சியாகும். நான் சமயப்பற்றுள்ள மனிதனாக இருந்ததில்லை, ஆனால் 4 ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நான் அழைத்தேன். எனது சொந்த முயற்சியிலே கடவுளை அடைய முடியாது என்பதை ஒத்துக்கொண்டு அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்து உயிர்த்தெழுந்ததினால் எனக்கும் தேவனுக்கும் இடையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற புதிய உறவை ஏற்றுக்கொண்டேன். அவ்வாறு நான் என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த பின் சமுதாயத்திலே பொறுப்புள்ள மனிதனாக வாழ்ந்து வருகிறேன். என்னையே நேசிக்கவும் என்னையே ஏற்றுக்கொள்ளவும் வளர்ச்சி பெற்றவனாக இருக்கிறேன். எந்த நிறமுடைய, எந்த நம்பிக்கை உடைய, எந்த வயதையுடைய மனிதர்களையும் நேசிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் வளர்ச்சி பெற்றவனாய் இருக்கிறேன் என்று எழுதியிருந்தார். இன்று பலர் எந்த சமயமும் எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி கூறுகிறவர்கள் உலகின் ஒளியான இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலையும் அழைத்து ஒளி நிறைந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் சமய பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவருடைய சமய பக்தியோ காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலும் ஒளிந்து போகிறதாக இருந்தது. அவை வெறும் சடங்காச்சாரங்களாக இருந்தன. அவர்களது சமய பழக்க வழக்கங்களினாலே அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எந்த பயனும் இல்லை.
சிலருடைய வாழ்க்கையிலே சமயம் என்பது அவ்வப்பொழுது மாட்டி கழற்றி போடும் உடையை போல இருக்கிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கடிந்து கொண்டதற்கு காரணம் அவர்கள் சமய பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் உண்மையாய் கர்த்தரை அறியாதவர்களாய் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவரோடு கூட எந்த உண்மையான தனிப்பட்ட தொடர்பும் உறவும் எந்த அனுபவமும் அற்றவர்களாய் வாழ்ந்தார்கள். ஓசியா 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன், என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், தீர்க்கதரிசிகளை கொண்டு உயிரோடு அவர்களை தோலை அகற்றி விடுவேன் என்கிறார். அந்த தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியிலே உண்மையும் உத்தமமாய் செயல்பட்டு வந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தீர்க்கதரிசிகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. இந்நாட்களிலேயும் கர்த்தருடைய வேதத்தை படிப்பதற்கு அநேகர் மிகுந்த ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு அவர்கள் கற்றுக்கொள்ளும் வசனங்களினாலே அவர்களுடைய இருதயமும் வாழ்க்கையையும் மாற்றம் அடைவது முக்கியம். இந்த வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, என் வாய் மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும் என்றும் கூறியிருக்கிறார். இதன் பொருள் என்ன? அவர்கள் அறியாமையினாலே பாவம் செய்கிறவர்களாக இல்லை. கர்த்தரை குறித்தும் அவருடைய எதிர்பார்ப்புகளை குறித்தும் தீர்க்கதரிசிகள் கூறிக்கொண்டே தான் இருந்தார்கள். எனவே அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக இருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு தங்கள் முகங்களை திருப்பிக் கொண்டார்கள். ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பலியை அல்ல இரக்கத்தையும், தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஜனங்கள் தேவாலயத்திற்கு வந்தார்கள், பலி செலுத்தினார்கள், மற்ற சடங்காச்சாரங்களை கை கொண்டார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். என்னை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஞாயிறு தோறும் ஒருவேளை ஆலயத்திற்கு செல்லலாம். நீங்கள் எவ்வளவு வைதீகமான ஒரு கிறிஸ்தவராக இருக்க முடியுமோ அவ்வளவு வைதீகமான ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம். செய்தியாளரை குறை கூறலாம், பாடல் பாடுகிறவர்களை குறை சொல்லலாம், உங்களை சுற்றி அனைவரையும் குற்றம் சாட்டலாம். ஒருவேளை நீங்கள் சொல்வது சரியாகவே இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன? அவருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் இருதயத்திலே இரக்கம் இருக்கிறது என்பது வெளிப்பட வேண்டும். ஆலய அசனங்களில் சாப்பிடுவதும் அதில் கலந்து கொள்வதும் ஜீவ அப்பமாகி அவரை உட்கொள்வது ஆகாது. உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கு அது ஈடாகாது. ஆலயத்தில் நடைபெறும் எந்த வைபவங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கருத்தோடு படிப்பதற்கு ஒப்பாகாது. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். எந்த உடன்படிக்கையை மீறினார்கள்? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆதியிலே செய்த உடன்படிக்கையை மீறினார்கள். தொடர்ந்து 8ஆம் வசனம் பாருங்கள். ஓசியா 6:8. கீலேயாத் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம், அது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக கீலேயாத் என்றாலே நம்முடைய எண்ணங்களில் வருகிறது அங்கே விளையும் பிசின் தைலம்தான். இது வைத்தியத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஓசியாவின் காலத்திலே கீலேயாத்திலிருந்து அக்கிரமம் தான் மிக அதிகமாக வெளிப்பட்டிருக்கிறது. ஓசியா 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது. தோஷமான காரியங்களையே செய்கிறார்கள். கவனித்தீர்களா? வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், ஆசாரியர்களே கொலை செய்கிறவர்களாக இருந்தார்கள். எப்படி? ஜீவ தண்ணீரையும் ஜீவ அப்பத்தையும் மக்களுக்கு கொடுக்க மறுத்தார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு கூறும்படியாக நிற்கிற ஆசாரியர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அதை கொடுக்க வேண்டியபடி மக்களுக்கு அதை கொடுக்க மறுப்பார்கள் என்றால் உண்மையில் அவர்கள் ஜனங்களை கொலை செய்கிறார்கள். இதை நான் கூறவில்லை, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. ஓசியா 6ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன். அங்கே எப்ராஹிமின் வேசித்தனம் உண்டு. இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. யூதாவே, உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது.
எபிராயிம் ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்திற்கு கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுதும் யூதா ராஜ்யத்தின் மக்களுக்கும் அவர் எச்சரிப்பு கொடுத்தார். வடக்கு ராஜ்யம்தான் முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாக சிறைப்பிடிப்பிற்குள்ளே ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அதை கண்டாவது யூத ஜனங்கள் மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் அவ்வாறு அவர்கள் மனம் திரும்பாததினாலே யூத ஜனங்களும் பின்னர் சிறைப்பட்டு போனார்கள். என்னுடைய சத்தத்தை கவனித்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே கர்த்தர் வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். ஜனங்கள் கர்த்தரை விட்டுவிட்டு தங்களை சுற்றியுள்ள மக்கள் தெய்வம் என்று நினைத்து கொண்டிருந்த விக்கிரகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அவர்கள் சோரம் போய்விட்டார்கள். ஆவிக்குரிய விபச்சாரத்தில் விழுந்து போனார்கள். எனவே அவர்களுக்கு வரப்போகிற தண்டனை குறித்து கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு நாம் தூரமாக சென்றிருப்போம் என்றால் என்ன காரியங்களிலே அவருக்கு விரோதமாக செயல்பட்டு அவரை நாம் துக்கப்படுத்துகிறோம் என்பதை சற்றே நிதானமாய் அறிந்து உணர்ந்து அவர் என்னை மனம் திரும்பவும், மனம் திரும்பாத பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே தண்டனை அனுப்புவார் என்பதையும் நியாயம் விசாரிப்பார் என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. என்றாலும் அவரிடத்தில் இரக்கம் உண்டு, கிருபை உண்டு. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவரை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்ளும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவரை தேடும் பொழுது அவர் கைவிடாத நேசராய் இருக்கிறார். ஜெபிப்புமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றும் விருப்பத்தோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. வடக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு நீர் கொடுத்த எச்சரிப்பின் சத்தங்களை கவனிக்காமல் போனபடினாலே அவர்கள் தண்டிக்கப்பட்டது போல இன்று இந்த வார்த்தைகளை கேட்கிற யாருடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் தண்டிக்கப்பட்டு விடாமல் யார் யாருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களிலே அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் திட்டம் வைத்திருக்கிறீரோ அதுபோல அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்தரலும். தொடர்ந்து இந்த வசனங்கள் மூலமாய் எங்களோடு பேசும். பூரணமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களாய் உம்மை அறியும் அறிவிலே மேலும் மேலும் வளர, பக்கத்தில் இருக்கிற அநேகருக்கு உம்முடைய அன்பை கொடுக்கிறவர்களாய் வாழ நேரே உதவி செய்யும், கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம் எது? அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம் எது? ஆப்ஷன் ஏ கில்கால், ஆப்ஷன் பி கிபியா, ஆப்ஷன் சி கீலேயாத். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். தேவன் நம்மை அழிக்க அல்ல, மீட்டெடுக்க விரும்புகிறார். அவர் நம்மிடம் இருந்து விரும்புவது வெளிப்புற சடங்குகள் அல்ல, உள்ளார்ந்த அன்பும் உண்மையான மனமாற்றமுமே. இஸ்ரவேல் மக்கள் தேவனை ஆராதித்தாலும் அவர்களின் இதயம் தேவனிடமிருந்து தூரமாக இருந்தது. அதனால் அவர்களின் பலி தேவனுக்கு அர்த்தமற்றதாகியது. நமது ஆராதனை உயிருள்ளதா அல்லது உயிரற்ற சடங்குகளா? நம் இருதயம் தேவனுக்குள் இருக்கிறதா? இன்றே நாம் உண்மையான மனமாற்றத்துடன் தேவனை நோக்கி திரும்பினால் அவர் நம்மை குணப்படுத்தி புதிய வாழ்வை கொடுக்க காத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 2 நாளாகமம் 7:14.